ஒண்ணும் இல்ல பாட்டி, டாக்ஸ் பில் நோட்டீஸ் நீங்க இந்த மாசம் ஃபைல் பண்ணிட்டீங்கல்ல? இல்லம்மா, இனிமேதான் பண்ணணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாட்டி, இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. ம். இது ஒரு ரிமைண்டர் லெட்டர் தான். பாத்தியா, இவ்வளவுதான் விஷயம். ஆனா இத கூட ஒழுங்கா படிச்சு உன்னால சொல்ல முடியல. இத்தனைக்கும் இவ படிச்ச ஸ்கூல்ல தானே நீயும் படிச்ச. நீ எங்க படிச்சிருப்ப? சைக்கிள்ல தெரு தெருவா இடியாப்பம் விக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். வெண்ணிலா, உடம்புக்குலாம் இப்ப ஒண்ணும் இல்லல்லம்மா. மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போட்டுக்கிறல்ல? உன்னை ஹாஸ்பிட்டல்ல முதல் தடவையா பார்த்தப்போ ரொம்ப பயந்துட்டேம்மா. ஆனா ஆண்டவன் உன்னை காப்பாத்திட்டான். ஆண்டவன் இல்ல ஆண்டி, கண்மணி. அதுவும் கரெக்ட் தான். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு உயிரா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்க இப்படி அன்பா பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒரு Dress எடுத்தேன், பிடிச்சிருக்கான்னு பாரு. எனக்கு எதுக்கு ஆண்டி ட்ரெஸ்? கண்மணிக்கு கொடுத்துருங்க. ஏம்மா, அவளுக்கு நான் கொடுக்காம இருப்பேனா? அவளுக்கு நான் புடவை எடுக்கிறப்ப அப்படியே வீட்ல இருக்கிற ஓ ஞாபகமும் வந்துச்சு. ஆனா நீ புடவை எல்லாம் அதிகமா கட்ட மாட்டல்ல, அதான் நீ போடுற மாதிரி பாத்து வாங்கினேன். முதல்ல Dress எப்படி இருக்குன்னு பாருமா. ஆண்டி ரொம்ப அழகா இருக்கு, அதுவும் எனக்கு பிடிச்ச கலர். நல்லா செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்ன பிக் மம்மி, ஆச்சரியமா இருக்கேன். எப்பவும் அண்ணியோட தான் உட்கார்ந்து கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த காம்பினேஷன் ஒரு மாதிரி புதுசா இருக்கு. இல்லடா, வெண்ணிலாவுக்கு ஒரு Dress எடுத்தேன், அதான் கொடுத்துட்டு இருந்தேன். வாவ், வாட் a coincidence. நானே வெண்ணிலாவை வெளிய கூட்டிட்டு போக தான் வந்தேன். இப்போ நீங்க புது Dress வேற வாங்கி கொடுத்தீங்களா? ரெண்டும் பக்காவா சிங்க் ஆயிடுச்சு. வெண்ணிலா, நீங்க இந்த Dress போட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர்றீங்களா? கிளம்பணுமா? என்ன சொல்றீங்க கார்த்திக்? எங்க போறோம்? ஏன் போறோம்? நான் எதுக்கு வரணும்? ஹலோ 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 ஹலோ, இங்க பாருங்க, இந்த பையன் ஒன் கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அதனால கொஞ்சம் சீக்கிரம் இந்த Dress போட்டு கிளம்புங்க. எங்கன்னு சொல்லாம எப்படி? அதான் முக்கியமான இடம் சொல்றேன்ல, எங்க மட்டும் கேட்க கூடாது. அதெல்லாம் சர்ப்ரைஸ். அந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க.